குளிர்காலத் தயாரிப்பில் அணில்கள் கொட்டைகளைச் சேகரித்துக் கொண்டிருந்தன. இளமையான பிப் அணில் முதிய எல்டர்பெர்ரி அணில் மெதுவாக ஒவ்வொரு கொட்டையாக புதைப்பதை பார்த்து இது ரொம்ப மெதுவான முறை என்று நினைத்தது. என்னுடைய அற்புதமான குறுக்கு வழிதான் சிறந்தது என்று பெருமை கொண்ட பிப் கீழே விழுந்து கிடந்த நூற்றுக்கணக்கான கொட்டைகளை ஒரே இடத்தில் குவியலாக்கி ஒரு பெரிய வால்நட் மலையை உருவாக்கியது. ஆனால் இந்த குவியல் எளிதில் கவனிக்கப்பட்டது. மதியத் தூக்கத்திலிருந்து எழுந்த பசியுள்ள ஒரு ஓநாய் பாதுகாப்பற்ற அந்த குவியல் முழுவதையும் திருடிச் சென்றது. பிப் ஒரே ஒரு வால்நட்டுடன் சோகமாக திரும்பியது. அப்போது எல்டர்ஃபெர்ரி தான் மெதுவாக புதைத்த கொட்டைகள் பாதுகாப்பாக நிரம்பியிருந்த தனது ரகசியக் குழியை பிப்புக்குக் காட்டினார். பிப் ரகசியம் சேகரிக்கும் வேகத்தில் இல்லை, வேலையின் பாதுகாப்பில்தான் உள்ளது என்று விளக்கினார். அந்த நாள் முதல் பிப் அவசரமான குறுக்கு வழிகளை கைவிட்டு பொறுமையுடனும் கவனத்துடனும் கடின உழைப்பை மேற்கொள்வதே பாதுகாப்பான பலனை தரும் என்று உணர்ந்தது.